ஓம் சாந்தி. 16/6/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: கன்னியாசிகளுக்கு நிறைய சக்தி இருப்பதன் காரணம் என்ன? ஏனெனில் அவர்கள் தலைகீழான ஏணி ஏறவில்லை. ஆகையால கன்னியாஸ்களுக்கு நிறைய என்ன இருக்கா? சக்தி. தூய்மைனாலே ஒரு பலம். தூய்மை என்பது ஒரு பவர், சக்தி. தூய்மையா இருந்தாலே எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க இல்லையா? அவங்க தலைகீழான ஏணி ஏறலன்றார் பாபா. ரெண்டாவது ஆமா, கன்னியாஸ் பூஜை. இல்லையா? சின்ன சின்ன கன்னியாஸ் கூட நானும் போயிருக்கிறேன் கன்னியா பூஜையில. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, தந்தை இதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். தந்தை எதிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார்? ஒரு சிலர் தந்தையின் காலில் தூசியாக நினைக்கிறார்கள். ஒரு சிலர் தந்தையினுடைய காலடியில தூசியாக நினைக்கிறார்கள். ஆனால் தந்தை இந்த கலியுக அனைத்து பழக்க வழக்கங்களில் இருந்து குழந்தைகளாகிய உங்களை விடுவிக்கின்றார். விடுவிச்சுட்டு எங்க வச்சிருக்காரு? உங்களை கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாரு, இதயத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு இல்லையா? எவ்வளவு ஒரு உயர்ந்த இடம் பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது கேள்வி: யார் ருத்ர மாலையில் வருவார்கள்? யார் நல்ல முறையில் புத்தியை ஈடுபடுத்துகிறார்களோ அவர்கள்தான் ருத்ர மாலையில் வருவார்கள். யார் நல்ல முறையில் புத்தியை ஈடுபடுத்துகிறார்களோ அவர்கள்தான் ருத்ர மாலையில் வருவார்கள். நாலாவது கேள்வி: ஞானி ஆத்மா யாரு? ஞானி ஆத்மா ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலையின் மூலம் மாஸ்டர் வள்ளல் ஆகக்கூடியவர்கள்தான் ஞானி ஆத்மா ஆவார்கள். அப்படி இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் ஞானம் தான், தினம் ஞானம் கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ ஞானம் இருக்கு இல்லையா? ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலை அல்லது தெரியாத நிலையின் மூலமாக தான் மாஸ்டர் வள்ளல் ஆகக்கூடியவர்கள் தான் ஞானி ஆத்மாக்கள். வள்ளல்னா கொடுக்கணும், அவ்வளோ இருக்கு உங்ககிட்ட, நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அஞ்சாவது கேள்வி: சுயராஜ்ய அதிகாரி எப்போது ஆக முடியும்? சுயராஜ்ய அதிகாரி எப்பொழுது ஆக முடியும்? தன்னுடைய மனம் புத்தியின் சம்ஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்ல முடியும். ஆறாவது கேள்வி: நினைவில் இருந்து சேவை செய்யும் பொழுது என்ன கிடைக்கிறது? நினைவில் இருந்து சேவை செய்யும் பொழுது என்ன கிடைக்கிறது? பாபா சொல்றாரு, நினைவில் இருந்து சேவை செய்கிறீர்கள் என்றால் நிறைய பலன் கிடைக்கும். மேலும் மிகவும் அன்பான பாபாவிடம் இருந்து 21 பிறவிகளுக்கு சுகத்தின் ஆஸ்தியும் கிடைக்கிறது சொன்னார் இல்லையா பாபா? நினைவில் இருந்து சேவை செய்கிறீர்கள் என்றால், இப்ப எந்த குழந்தைகள் தந்தையினுடைய நினைவில் இருந்து சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். மேலும் மிகவும் அன்பான பாபாவிடம் இருந்து 21 பிறவிகளுக்கு சுகத்தின் ஆஸ்தியும் கிடைக்கிறது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், அமைதியின் ஆதாரத்தில் டேஷ் டேஷ் ஸ்தாபனை செய்கிறீர்கள். சைலன்ஸ் பவர். அமைதியின் ஆதாரத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் ஸ்தாபனை செய்கிறீர்கள். இரண்டாவது, டேஷ் ஆகுங்கள், டேஷ் ஆகாதீர்கள்.
டேஷ் ஆகுங்கள், டேஷ் ஆகாதீர்கள். சத்தோ பிரதானம் ஆகுங்கள், பஸ்மாசுரனாக ஆகாதீர்கள். மூன்றாவது, நிறைய பேர் டேஷ் டேஷ் என்று சொல்லி பிறகு டேஷ் ஆகி விடுகிறார்கள். நிறைய பேர் பாபா பாபா என்று சொல்லி பிறகு பஸ்மாசுரன் ஆகிவிடுகிறார்கள். அப்படின்னா தன்னை என்ன பண்ணுக்கிறாங்க, எரிச்சிக்கிறாங்க, விகாரங்களுக்கு வசமாகி. ஒரு பக்கம் பாபா குழந்தை ஆயிடுவாங்க, பாபா மடியில வருவாங்க, பாபா பாபா நல்ல சேவை செய்வாங்க. அதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க இல்லையா, காமாக்னியில. அதனால பாபா சொல்றார், பாபா பாபா என்று சொல்லி பிறகு பஸ்மாசுரன் ஆகிவிடுகிறார்கள். நாலாவது, ஆத்மா ஒரேடியாக டேஷ் இருக்கிறது. ஆத்மா ஒரேடியாக பறக்கும் படையாக இருக்கிறது. அஞ்சாவது, டேஷ் அடைபவர்களுக்கு டேஷ் அடைவதில்லை. டேஷ் அடைபவர்களுக்கு டேஷ் அடைவதில்லை. மதிப்புடன் தேர்ச்சி அடைபவர்களுக்கு எந்த ஒரு தண்டனை அடைவதில்லை. யார் பாஸ் வித் ஆனர் ஆகிறாங்களோ அவங்க எந்த ஒரு தண்டனையும் அடைய மாட்டார்கள். ஆறாவது, அனைவரும் டேஷ் இருங்கள், அப்பொழுது அனைவரும் டேஷ் கொடுப்பார்கள். அனைவரும் சுய மரியாதையில் இருங்கள், அப்பொழுது அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள். ஏழாவது, பாபா டேஷ் பாபா டேஷ் கொடுத்து டேஷ் செய்ய வைக்கிறார். பாபா தூண்டுதலை கொடுத்து எதை சந்நியாசம் செய்ய வைக்கிறார்? விகாரங்களை சந்நியாசம் செய்ய வைக்கிறார். பாபா தூண்டுதலை கொடுத்து விகாரங்களை சந்நியாசம் செய்ய வைக்கிறார். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.